அப்ப இந்த பெருமை பேசுற அப்பாங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன். நமக்கு வாழ்க்கையே ஒரே வாழ்க்கை தான். 7 பிறவி, 8 பிறவி, 15 பிறவி அதெல்லாம் நம்ம பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. அதுக்கு ப்ரூஃபும் இல்ல. ஸோ இதான் நம்ம பிறந்திருக்கிற ஒரே வாழ்க்கை. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். அது ஒரு முடிவு தேர்ந்தெடுக்கிறதுக்கான பயிற்சிய குடு. கல்வியா இருந்தாலும், ஆடையா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வாழ்க்கை துணையா இருந்தாலும், குழந்தைங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்கணும். அவங்கள அதுக்கான பயிற்சி குடுக்கணும். "நீ இப்படி போ. இது சரி. வா டிஸ்கஸ் பண்ணு. இது சரி, இது சரி" அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே உருவாக்கலையே! நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதியம் மண்டி கிடக்கிற, பணம் மண்டி கிடக்கிற ஒரு ஏரியால, நீங்க எந்த நேர்மையான ஒரு வழிமுறையும் குழந்தைங்களுக்கு கிடைக்காது. அந்த குழந்தைங்க அடிமையா தான் இருப்பாங்க. இங்க பசங்களும் அப்படிதான். அங்க இருக்கிற பசங்க மட்டும் கிடையாது. அங்க பசங்களும் அப்படிதான். அவனும் இப்படிதான் இத்து போனவனா இருப்பான். கொஞ்சம் யோசிச்சிருந்தா, சரி செஞ்சிருப்பான்ல இத. அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் யோசிக்கிறான். அ அ சரி பண்ணிக்குவோம்ப்பா. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. சரி பண்ணியிருக்கலாமே. ஏன் அவனும் அப்படியே இருக்கான்னா, இந்த 2 குழந்தைங்களுமே சாதி குழந்தைங்க. சாதியால வளர்க்கப்பட்ட குழந்தைங்க. இந்த சாதியால் வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு முற்போக்கா யோசிக்க முடியாது. ஒரு பிரச்சனைய அணுகுகிற தைரியம் இருக்காது. ஒரு பிரச்சனைய எதிர்கொள்வோன்டா! அப்படின்ற தெனாவட்டு இருக்காது. நமக்கு இல்லாத பிரச்சனையா? ஒத்த குழந்தைய தூக்கிட்டு தனியா சென்னைக்கு வந்து இன்னைக்கு நான் எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கியிருக்கேன். என்ன எதிர்கொள்ள முடியாதது?